குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு திருமண வாழ்க்கை அல்லது வந்துட்டு எப்படி சொல்லுது, நம்ம ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நபர் திரும்ப திரும்ப நமக்கு துரோகம் செஞ்சுட்டே இருந்தால் அதை நம்ம மறுபடியும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்வது ஒரு கட்டத்தில் நம்முடைய மன அமைதியையும் சுயமரியாதையும் அது அழிச்சிருது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நம்புகிற ஒருத்தர், ரொம்ப உயிருக்கு மேலே வச்சு அதிகமாக காதலிச்சிட்ருப்போம், கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் நம்ம அவரை எந்த அளவுக்கு அந்த பர்சனை காதலிக்கிறோமோ நம்புகிறோமோ அவங்க நமக்கு துரோகம் செய்யும்பொழுது வருகிற வழி இருக்கு இல்லையா, அதை வார்த்தைகளால் நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய பேருக்குள்ளே கேட்குற கேள்வி என்னென்னா, ஏதோ ஒரு பர்சன், அவனோ ஒரு அவளோ, நம்ம திரும்ப திரும்ப மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன், ஆனால் திரும்பவும் அதே தப்பை அதே துரோகத்தை அவங்க பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறது? திரும்பவும் ஏன்னா அதை மன்னிக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இன்னைக்கு இந்த மாதிரி கேள்விகளோடு இருக்கிற, இந்த மாதிரி மனக்குழப்பங்களோட, இந்த மாதிரி தொடர் துரோகங்களுக்கு பின்னாடி இருக்கிற நிஜ வாழ்க்கையோட யதார்த்தம் என்னும், இப்படிப்பட்ட மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த உறவை எப்படி நம்ம கொண்டு போகணும், துரோகம் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற சரியான பதில் தான் என்ன, இதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது நல்லது தானே. நம்ம எப்படி சொல்கிறது, நிஜ வாழ்க்கையில் ஏன் நம்ம திரும்ப திரும்ப சில துரோகங்களை அக்செப்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? ஒரு ஃபியர், அதாவது பயம், ஃபியர் ஆஃப் லோன்லினஸ். அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், சொசைட்டி நம்மளை என்ன சொல்லும்ன்ற பயம்தான் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ரெண்டாவது என்ன தெரியுமா? எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முதலீடுன்னுவாங்க. அதாவது நம்ம அந்த உறவுக்காக செலவழித்த வருஷங்கள், உழைப்பு, அன்பு எல்லாமே வீணாகிடுது இல்லையா, நம்ம வயசும் தாண்டி போகுதுன்ற ஒரு கவலை. தேர்டு என்ன தெரியுமா? போலியான நம்பிக்கை, ஃபேக் ஆஃப் நம்ம ட்ரஸ்ட் வச்சுக்கிறது. இந்த முறை நிஜமாக இவங்க அழுது மன்னிப்பு கேட்டாங்க, இனிமே இந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க, சத்தியமாக மாறிடுவாங்கன்னு நமக்கு நம்மளே சொல்லி ஆறுதல் கொடுத்துக்கிற ஒரு பொய் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நிஜ வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஓட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் எவ்வளவு தான் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது நிற்கவே நிற்காது. அது ஒட்டிட்டு தானே இருக்கும். அதை மாதிரி தான் ஒரு சிலருடைய குணம். துரோகம் அவங்களுடைய எண்ணத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளவு தான் அவங்க அன்பு அண்ட் கேரை காமிச்சிங்கனாலும் அந்த உறவு நிலைக்காது. ஒரு முறை தப்பு, ரெண்டாவது முறை எப்படி சொல்லுது, துரோகம். இதுக்கு என்ன தான் முடிவு? மன்னிக்கிறதுக்கு கூட ஒரு எல்லை இருக்குது இல்லையா? மிஸ்டேக்ஸ் விஸ் சாய்ஸ், அதாவது தவறுகளுக்கும் அது சாய்ஸ் சொல்லலாம். அதாவது ஒரு முறை ஒரு தெரியாமல் நடந்துருச்சுன்னா அது தவறு, அது மிஸ்டேக். அதே தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் துரோகம். அது அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டது, அதாவது சாய்ஸ். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஒவ்வொரு முறையும் அவங்கள மன்னிக்கும் பொழுது, அவங்க அழும் பொழுது நமக்கு அவங்க என்ன சொல்லித்தராங்க தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய நான் எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாலும் நீ என்ன மன்னிக்க தயாராக இருக்கிற அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற அந்த லைசன்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அதுக்கு முடிவு தான் என்ன? அது முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. சுயமரியாதை இல்லாமல் எந்த ஒரு உறவும் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நோயாளியாக்கிடும். அதனால் இதுக்கு மேலே ஒரு வேண்டா அப்படின்ற ஒரு பவுண்ட்ரி வளர்த்துக்கணும். அதாவது இப்படிப்பட்ட மனுஷங்களை எப்படி நடந்துக்கணும்னா, துரோகம் செய்கிறவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம பழகும் போது அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு இருக்குது. உணர்ச்சி வசப்படுறது இருக்கணும். அதாவது ஸ்டாப் பீயிங் ஓவர்லி எமோஷ்னல். அதாவது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப அவங்க திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கும்போது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு உடனே என்ன பண்ணி மெல்ட் ஆகி அதை ஃபர்கிவ் பண்ணக்கூடாது. அவங்க வார்த்தைகளை நம்பாமல் அவங்களுடைய ஆக்டிவிட்டியில் பாருங்கள், அவங்க எவ்ரிடே செய்கிற செயல்களை பாருங்கள், ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது, ஃபினான்ஷியல் அண்ட் எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸு தேவை. அதாவது திருமண வாழ்க்கையிலையோ அல்லது காதல்லையோ நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா நமக்கு பண்ணுவாங்க, நம்மளை ஒரு விதமான அவங்களையே சார்ந்து இருக்கிற மாதிரி, அதாவது டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபினான்ஷியலாகவோ ஆர் எமோஷ்னலாகவோ ஒரு ட்ராப் உண்டாக்குவாங்க. ஸோ நீங்கள் அதை உணர்ந்து உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் எதுனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக பேச கற்றுக்கோங்க. நேரடி பேச்சுவார்த்தை, அதாவது நீ
இந்த பண்ற இந்த செயல் என்ன காயப்படுத்துது, இதை தொடர்ந்தா இந்த ரிலேஷன்ஷிப்போ ஆர் என்னவோ ஒன்று நான் இருக்க மாட்டேன்றது தெளிவாக கோபப்படாம தீர்க்கமாக முகத்துக்கு நேராக சொல்ல கற்றுக்கோங்க. துரோகம் செய்கிறவங்கள என்னதான் செய்கிறது, வாட் டு டூ வித் டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரே ஒரு சில கற்றுக் கொடுக்க வேண்டிய சில பாடங்கள் தண்டனைகள் என்றுமா பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குறதுன்றது ஒரு எண்ட் ஆகாது. அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நானும் அவங்களுக்கு பதிலுக்கு துரோகம் பண்ணிடுறேன், அப்படி நீங்கள் பழி வாங்க போகிறீங்கன்னு இறங்குனீங்கன்னா அது உங்களுடைய சுயமரியாதையை, உங்களுடைய நல்ல கேரக்டரை கெடுத்துரும். ரொம்ப கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? மௌனமாக விலகிடும். அதாவது த பவர் ஆஃப் ஆப்சன்ஸ். ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை தெரியுமா? அவங்கள நம்ம வாழ்க்கையிலேருந்து ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணுறது தான். எந்த ஒரு அன்போ நம்மளுடைய கேரோ அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணணும். சட்டப்பூர்வ சமூக ரீதியான முடிவுகள், அதாவது திருமண வாழ்க்கைனா பெரியவங்க முன்னாடி இல்லை பல பேர் முன்னிலையில் தான் நம்ம பண்ணியிருப்போம். இதை சட்டப்படியாக இல்லை நம்ம பெரியவங்க முன்னாடி ஆலோசிச்சுட்டு தான் இந்த முடிவு எடுக்கணும். நம்மளால் இவங்க கூட இனிமேல் வாழ முடியாது, இவங்களுடைய கேரக்டர் மாறாது, என்னால் இதுக்கு மீறி கேரக்டர் டாலரேட் பண்ண முடியாது, நான் என் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா டிவோர்ஸோ ஆர் செப்பரேஷனை பற்றி முடிவெடுக்கிறது தவறே கிடையாது. நரகத்தில் வாழ்கிறத விட தனியாக நிம்மதியாக வாழ்கிறது எவ்வளவோ மேல். கடைசி என்ன ஒன்று தான் எப்படின்னா, இதயத்தோட ஆழத்துலேருந்து நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ துரோகத்தை சகிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்பை வாழ்ந்தா அந்த சொசைட்டி என்ன தெரியுமா சொல்லும்? சூப்பரானவங்க, அழகாக குடும்பம் நடத்துகிறாங்க, குடும்பத்துக்காக வாழ்கிற தியாகி அப்படின்னு பாராட்டுவாங்க. அதே நபர் நம்மளுடைய சுயமரியாதை, என்னுடைய துரோகம் கூட பண்ணுறவங்க கூட என்னால் வாழ முடியாது தைரியமாக வெளியே வந்தால் இந்த சொசைட்டி என்ன தெரியுமா சொல்லும்? அவங்க மேலே தான் பழி போடும். இவங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, இவங்க கிட்ட தான் ஏதோ கேரக்டர் ப்ராப்ளம் இருக்குன்னு 1000 குறைகளை சொல்லும். நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான், தினமும் செத்து செத்து வாழ்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையா? நமக்காக இந்த சமூகம் தான் வாழப்போகுதா? இது இந்த முடிவு உங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம ஒருத்தங்கிட்ட உயிராக நம்பி காதலிச்சிருக்கோம், கல்யாணம் பண்ணியிருக்கோம். அவங்க பண்ணுற துரோகம் ஒரு முறையும் அவங்க பண்ணுற துரோகம் நம்ம நெஞ்சை ஈட்டியால் குத்துற மாதிரி இருக்கும். எதுவுமே அவங்க நம்மளை பண்ண மாட்டாங்க, நம்ம இனிமேல் அவங்க செய்ய மாட்டாங்க, நம்ம அவங்கள ஃபர்கிவ் பண்ணும்போது நம்முடைய லவ் அவங்களுக்கு புரியுறதில்ல. அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? இவன் நம்ம என்ன நினைப்பாங்க தெரியுமா? நம்ம என்ன பண்ணாலும் இவங்க மன்னிச்சிருவாங்க, இவங்களுக்கு நம்மளை விட்டால் யாரும் கிடையாதுன்ற அலட்சியம் தான் அதிகமாகுது. ஒரு டைமில் பார்க்கும்போது துரோகம் பண்ணுறாங்கன்னு அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அதை சகிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம தான் நமக்கு துரோகம் பண்ணிக்கிறோம். உங்கள் முகத்தை உங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ ஒரு அசிங்கத்தை நம்ம சகிச்சிருக்கோமேன்ட்டு சொல்லுது. இந்த சொசைட்டி என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை அழிச்சுக்காதீங்க. துரோகத்தோடு சேர்ந்து வாழ்கிற கூட்டு குடும்பத்தை விட நிம்மதியாக நேர்மையாக தலை நிமிர்ந்து நேர்மையாக தனியாக வாழ்கிற வாழ்க்கை கோடி நிம்மதி. புரியுதுங்களா? தனியாக வாழ்கிறது சாபம் கிடையாது, அது உங்களுடைய சுதந்திரம். உங்களை மதிக்காத, உங்களுடைய அன்பை மதிக்காத ஒருத்தவங்க கூட நீங்கள் வாழ்கிறத விட உங்கள் சுயமரியாதையோட சுய ஒழுக்கத்தோட எந்த தப்பும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்கிறது ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. இந்த உலகம் உங்களை வாழ விடாது, ஆனால் நீங்கள் வாழ்ந்து காட்டணும். உங்கள் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் இன்னொருத்தவங்க கையில் கொடுக்காதீங்க. துரோகம் பண்ணுறவங்க அவங்க நல்லா இருக்கும் பொழுது அந்த துரோகத்தை தாங்கிட்டு நீங்கள் ஏங்க சஃபர் பண்ணி அழுதுட்டு இருக்கணும்? எழுந்து நில்லுங்க. இது உங்களுக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் அழகாக வாழணும். துரோகத்தோடையும் வேதனையோடையும் கண்ணீரோடையும் அது சகிச்சுக்கிட்டு தான் இந்த வாழ்க்கையை நான் வாழணுமா? இல்லை சுயமரியாதையோட சுய ஒழுக்கத்தோட என்னுடைய தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து தைரியமாக என் சொசைட்டியில் வாழணுமா? என்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை என்னை நம்பி இருக்கிற குடும்பத்தாக இருக்கட்டும், நான் அவங்கள நிமிர்ந்து தலை நிமிர்ந்து அவங்கள வாழ வைப்பேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி இதே மாதிரி சிச்சுவேஷனில் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ அப்படி இருக்காங்களா? அவங்களுக்கு இதனுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, டாலரன்ஸுக்கும் ஒரு அளவு இருக்குது. நீங்கள் ரொம்ப டாலரன்ஸ் பண்ணி மழுங்கி நீங்கள் குனிஞ்சு போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க திரும்ப உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களுடைய லவ் அண்ட் கேர் அவங்க ஒரு நாளும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை தான் வீணாக போகும். கடைசியாக நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸும் இருக்காது, எந்த நல்ல மெமரிஸும் இருக்காது. உங்களுக்கு காயங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா?
அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நாள் இனிய நாள் ஆக உங்கள் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பபாய், லவ் யூ.